நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, சிஎஸ்ல ஆப்போனன்ட் டீமில் ஒரு பேனல் பிளேயர் வந்திருக்கேன். சாட் பேனல் பேர் அது. நான் 21 பூயா ஸ்டேக்கில் இருக்கேன். இப்போ அவங்களோட நான் எப்படி இந்த மேட்ச் ஜெயிக்க போகிறேன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது வந்து இந்த சீசன் கிடையாது, போன சீசன். இந்த சீசனில் போட்டு கொளுத்துறாங்க. நம்மளால் 21 பூயா ஸ்டேக்னு இந்த சீசனில் வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. போன சீசனில் எண்டிங் நினைக்கிறேன். நல்ல பிளேயர்ஸ் தான் வந்தாங்க, ஆனால் அடித்து கொண்டு வந்துச்சு பூயா ஸ்டேக்கு. பாருங்க, இதெல்லாம் 8 அடிப்பான் பாருங்க. அந்த ராகுல் 900K இருப்பான் பாருங்க, அவன் தான் ஃபுல் 8 அடிப்பான். இப்போ நமக்கு 8 அடிச்சுட்டான். ட்ரிபிள் கில் அவன் மட்டும்தான் ஹெட் ஷாட்டு ஒரு எலிமினேட்டு. 2ஆவது ரவுண்ட்லேயும் போட்டு நம்ம டீம்மேட்ஸ்லாம் வெளுத்து வாங்கிடுவாங்க. நம்மளை அடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸே கொடுக்க மாட்டாங்க. கேரக்டர் போடுறது ஒரு கேரக்டர் விட்டோன்னே பாருங்க, தலையிலே அல்லபடியாக இருக்கிறான். தேர்ட் பேனலு ஸ்டார்டிங் எனக்கு பேனல் பிளேயர்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் சொல்கிறேன் பேனல் பிளேயர்னா அது ஒரு ஹேக்கர் மாதிரி தான். ஹெட்ஷாட் பேனல் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சு மேட்ச்சில் ஒருத்தன் புதுசாக வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சு தான் அந்த பேனல் பிளேயர்னு. மேட்ச் முடிஞ்சு ப்ரொஃபைலில் பார்த்தா தெரியுது. லைக்கு 400 அவ்வளோதாங்க இருந்தான். போட்டு கொளுத்தான் எல்லாத்தையும். நம்ம டீம்மேட்டு இங்கே போராடிட்டு இருக்காங்க. 2-2 மாதிரி போயிட்டுருக்கு. இந்த ரவுண்டு ஜெயிக்கிறாங்களாம் பார்ப்போம். அவ்வளோதான், அங்கிட்டு இருக்க டீம்மேட்டை போட்டாங்க. கேரக்டர் வேறு போட்டாங்க. ஒரு ஓரியன் ஒன்று ஹெட்ஷாட் பாருங்க. அது ராகுல் 900K பாருங்க, 5 கிலோ அடிச்சிருக்கான். அதில் 4 ஹெட்ஷாட் தான். இந்த ரவுண்டு பேக்கப் கொடுக்கலான்னு சொல்லி பின்னாடி வந்த டீம்மேட்ஸ் எல்லாம் போராடிட்டு இருக்காங்க. அந்த டீம்மேட்ஸ் எல்லாம் வடக்கனா தமிழில் எவனே தெரில, அவங்க கூட விளாண்டுட்டு இருக்கீங்க. நம்மளால் அவங்க எதுவும் சொல்லவும் முடியாது. சைடில் வந்து இங்கே அடிக்கிறான். அது முடிஞ்சாலே நம்மளால் விளாடுவோம். விளாண்டது தான் அதில் போட்டு வெளுக்கிறாங்க. இவங்களை உடைக்கிறான். அந்த ஓரியானை போட்டு திருப்பி ஹெட்ஷாட் அடிக்கிறான். திருப்பி டீம் எடுக்க ஹெட்ஷாட் யாரு போட்டு ட்ரிபிள் கில் 3 தடவை ட்ரிபிள் அடிச்சிருக்கான். இந்த ரவுண்டு நம்ம கம்பா கொடுத்தா வந்து டபுள் எடுத்தாச்சு. இந்த ரவுண்ட் தோற்றா நமக்கு வின்ஸ்டேக் போயிடும். 21 வின்ஸ்டேக்கு. அதை விடவே கூட டபுள் விட்டர் எடுத்தாச்சு. ஹேக்கர் அடித்தாச்சு. நான் அவன் டீம்மேட்டு பேக்கப் பண்ணிருக்கான். அவன் டீம்மேட்டை நம்ம டீமாக கொடுத்தான். வேற மாதிரி இன்னும் 2-3. நம்ம டீமை டவுனில் இருக்கான். அவனை ரிவைவ் பண்ணால் 4-2. இது அங்கே எளிமையாக வந்துட்டான். போடுங்க, அவன் ஒரு டவுன். வேறு மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு லைட்டாக ஃபில்டர் தான் போட்டு விட்ருக்கேன். நல்லா இல்லைனா சொல்லுங்கள், அடுத்த வெளியே எடுத்துடலாம். ட்ரிபிள் கில் அடித்து இந்த நம்ம வின் பண்ணியாச்சு. வேறு மாதிரி கொளுத்துங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொளுத்திட்டு இருக்கோம். வீட்டு மேலே ஏறிட்டாங்க. 2 பேர் வீட்டு மேலே ஏறியிருக்காங்க. ஹேக்கர் எங்கேன்னு தெரில. ஹேக்கரை தான் தேடி பிடிக்கணும். மேலே தான் இருப்பான்னு நினைக்கிறேன் ஹேக்கரு. பேனல் பிளேயர் தான் இங்கிட்ட வந்துட்டாங்க கூட. நானுக்கு இந்த தடவை கூட நமக்கு ஹெல்மெட் டேமேஜை பாருங்கள். ஃபுல்லாக ஹெல்மெட் டேமேஜ் குறைச்சிருக்காங்க. வெஸ்ட்டு கிளியவே இல்லை பாருங்க. 8 மட்டும் தான் அடிக்கிறானே. தலையை நம்ம டீம்மேட் வந்து ரிவைவ் பண்ணிட்டான். இந்த ரவுண்டு விக்டரி. 2 ரவுண்டு, அவங்க 3 ரவுண்டு. இன்னும் 2 ரவுண்டு தாக்கு பிடிச்சி அடித்தா போதும். இந்த மேட்ச்சில் வின் ஆயிடுவோம். இந்த ரவுண்டில் நான் என்ன பண்ணேன்னே தெரில. வெயிட் பண்ணிட்டே இருந்த எனிமி இருந்தால் அது வர அவுட் அடிக்கலாம். அதுதான் நம்ம டீம்மேட்ஸே 2 எனிமியை போட்டாங்க. இந்த ரவுண்டில் நம்ம கணக்கு ஒரு ஆளாக போடணும். அது வேணாம் கூட வித்தியாசம். இப்போ அந்த ஹேக்கர் பிளேயர் மட்டும் தான் இருக்கான். 2-1 ஆட்டம் உள்ளதாக இருக்காங்க. ஒரு கிரனேட் தூக்கி போடுவோம். இங்கே நம்ம நேரம் கிரனேட் கூட குளுவால் மேலே நின்றுருக்கு. அவனுக்கு டேமேஜ் விடுவாங்க. அவங்க டேமேஜ் கொடுத்தோம். ஓட்டிக்கில் அடிச்சாண்டி வேண்டி அதான் 3-3 வந்துருச்சு. இதான் லாஸ்ட் ரவுண்டு. இந்த ரவுண்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதில் ஜெயிச்சிட்டேன்னா போதும், நமக்கு ஸ்டேக்கு காப்பாற்றிடலாம். ஏறி வந்துட்டேன் நான் பாட்டுக்கு சரசரன்னு எவனையுமே காணும். திருப்பி ஓடுறேன். மேலே இருந்து அடிக்கிறாங்க பேக்கப்பு. நம்மள்ட்ட குளுவால் 4 இருக்குது. அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போட வேண்டியதான். கிட்ட ஒரு குளுவால் போடு. எப்படியாவது எங்களுக்கு தப்பிச்சா போதும். உயிரை நம்ம டீமில் ஒருத்தர் நம்ம செத்துட்டாலே போதும், அவங்க ஏறி ஆரம்பிச்சிடுவாங்க. அதனாலே நம்ம சாவாமல் எப்படியா மெயின்டைன் பண்ணுவோம். இப்போ ஏறி போகிறான்னு கிரனேட் விட்டா, ஆனால் கிரனேடில் மாட்டவே பண்ணுறாங்க. அவனும் நம்ம தான் இதுக்கு மேலே ஏறி போயாகணும். சரியான டேமேஜ் ஆச்சு. ஹேக்கர் என்கிட்ட தான் இருக்கான். ஓரியன் போட்டான். இப்போ பாருங்க, சோமாவில் பாருங்க ஹெல்மெட் எப்படி குறையும். ஃபுல்லாக ஹெல்மெட் உடஞ்சி ஃபுல் உயிர் குறைஞ்சிருச்சு. 8 மட்டும் தான் பியூர் 8 மட்டும் தான் அடிக்கிறான். அது டபுள் வெக்டாரில். இந்த ரவுண்ட் டபுள் வெக்டார் எடுத்துட்டான். ஹேக்கரை வெறுத்து போயிட்டான். நம்ம எல்லாருமே டபுள் வெக்டார் எடுத்து அழுத்துறதை பற்றி வெறியாயிட்டான். இந்த ரவுண்டு டீம்மேட்டு நான் 3 பேரும் அவன் ஒரு ஆள். எப்படி நம்ம தான் வின்னு. ஒரு தைக்கிட தான்
அவ்வளோதான் பூயா இப்போ அவன் செத்துருவான் முடிஞ்சிச்சு. Double இந்த takedown. வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஒரு லைக் ஒரு ஷேர் மட்டும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா டெய்லி லைவ் போடுவோம், மறக்காம வந்து பாருங்கள். பை.